ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 30 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சண்முகம் உஷாவை போய் செக்கப் கூட்டிட்டு வந்துட்டு, அப்புறமா வந்து நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறா அப்படி சொல்லி திட்டிட்டு அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி வர்றாரு. இங்கே என்ன ஆகுதுன்னா, சுந்தரம் வந்து ஒருத்தவங்க கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க வர அடுத்த ஆடிஷன்ல உன்னை தான் கண்டிப்பா பாட்டு பாட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கிறாரு. இங்க பொன்னி வந்து ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் கடையில வேலை பார்க்குறாங்களா, அந்த ஓனர் வந்து இங்க தாம்மா நான் போய் இதை போய் யார்கிட்ட டெலிவரி பண்ணணுமா கொடுத்துட்றேன். என் பையனை இங்க கூட்டிட்டு போய் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறியாமா, அவன் தொல்லை தாங்கலன்னொடனே சரின்னு பொன்னி கூட்டு வராங்க. அப்போ பொன்னி வந்து இங்க வந்து சுந்தரத்தை பார்த்துடுறாங்க. அவரும் பொன்னிய பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த பொண்ணுகிட்ட வா வா நம்ம போயிரலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்க பொன்னி வீட்ல வந்து மாடியில வந்து வீடு கூட்டி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவரு சுந்தரம் வராரு. வந்து, "என்ன நீ வந்து என்னைய நான் வந்து இப்படி பார்த்தேன்னு சொல்லி நீ போய் சொன்னா கூட உன்னை இந்த வீட்ல யாரும் நம்ப மாட்டாங்க. நான் உன்கிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கினேன்ல, அதனால தான் நீ என்னை வந்து இந்த மாரி சொன்னேன்னு சொல்லி நானும் எஸ்கேப் ஆகி போய்க்கிட்டே இருப்பேன்." அப்படின்னோனே, பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் எனக்கு தெரியுமே. அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. என்கிட்ட எந்த ஆதாரம் இல்லன்னு தானே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. எங்க, எப்போ, அத எப்படி எல்லார்கிட்டயும் சொல்லணும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் சொல்லிக்கிறேன். அதுவும் மீறி நீங்க மாட்டணும்னு விதி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாட்டுவீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். இது வந்து சத்திய வார்த்தை." அப்படிங்கிற மாரி பொன்னி சொல்றாங்க. இப்போ அவரு சுந்தரம் வந்து என்ன சொல்றன்னே தெரியல. அப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, "போய் உங்க வேலைய பார்க்குறீங்களா? எனக்கு எப்போ சொல்லணும்னு தெரியும்னு" சொல்லிட்டு பொன்னி பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சுந்தரம் அப்படியே டென்ஷன் ஆகி வந்துடுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு பொன்னிக்கு வந்து ரூம்ல வந்து ரொம்ப வேர்த்து கொட்டிட்டே இருக்குது. வெளியில வந்து நிக்கிறாங்க. அப்புறமா போய் படுத்து சாரி முந்தானைய வச்சு இது விசிறிக்கிட்டே இருக்கிறாங்க. இத சக்தி வந்து பார்த்துட்டு ரொம்ப கவலையா ரூம்ல போய் உட்காந்துருக்கிறாரு. அங்க அவங்க அப்பா, அண்ணன் 3 பேருமா சேர்ந்து பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னா, இந்த மாரி பொன்னி அன்னைக்கு சண்டையில வந்து ஒரு வார்த்தை சொன்னால்ல, அத யாராவது கவனிச்சீங்களா? அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்கிறாரு. இந்த மாரி பிரீத்தி வந்து சக்தி கிட்ட வந்து ஏதோ தப்பா நடந்துக்கிறத நேர்ல பார்த்தேன்னு சொன்னால, எனக்கு என்னவோ பொன்னி வந்து இவ்வளோ பெரிய இத வந்து பேச மாட்டா அப்படின்னோனே, இப்ப அவங்க அப்பாவும் என்ன சொல்றாரு, ஆமா அதுவும் சபையில பொன்னி சொன்னான்னா பொய் சொல்ல மாட்டான்னோனே, இப்ப சக்தி கிட்ட கேட்குறாங்க. சக்தி என்ன சொல்றாருன்னா, எனக்கு அதெல்லாம் தெரியல. ஆனா பொன்னி பொய் சொல்ல மாட்டா மட்டும் எனக்கு தெரியுதுன்னோனே, அப்ப நீ அவகிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா இருன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமா பேசுறாங்க. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்க அடுத்த நாள் காலையில என்ன ஆகுதுன்னா, பொன்னி வந்து அ சத்தியமூர்த்திக்கும் சண்முகத்துக்கும் காஃபி போட்டு குடுத்துட்டு இருக்கும்போதே, பிரீத்தி ஆஃபீஸ் கிளம்பி வராங்க. வீட்ல எல்லாருமே அங்க ஹால்ல தான் உட்காந்துருக்காங்க. அப்போ உடனே இப்ப சக்தி வந்தோனே சேர்ந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாரி பிரீத்தி சொல்லிட்டு இருக்கும்போதே, சக்தி வந்து சும்மா கேஷுவலா ட்ரெஸ்ல வர்றாரு. "என்னடா நீ இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையான்னு?" கேட்கும்போது, பிரீத்தி என்ன சொல்றாங்கன்னா, "நான் வேணா வெயிட் பண்றேன். நீ ரெடி ஆயிட்டு வான்னோனே." இப்ப சக்தி கேட்குறாரு, "நீ எதுக்கு எனக்கு வெயிட் பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில வந்து சக்திய பார்க்குறாங்க. பொன்னி அங்க தான் நிக்கிறாங்க. பொன்னியும் சக்தியும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.